அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்குபஞ்சர் மருத்துவர் ஐஸ்வர்யா. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு சமுதாயத்துல எடுத்துக்கிட்டோம் இல்ல ஒரு குடும்பத்துல எடுத்துக்கிட்டோம்னா, இந்த பிரச்சனையால ஒரு வீட்டுல 4 பேர் இருக்கிறவங்க கூட ஒரு 2 பேருக்கு இந்த பாதிப்பு இருக்கும். உறுப்பு இந்த உறுப்பு இல்ல அப்படின்னா நம்மளால எந்த ஒரு விஷயத்தையுமே பார்க்க முடியாது. அதாவது சொல்ல போனோம்னா 2 வயசு குழந்தைகள் கூட என்ன பண்றாங்க, இன்னைக்கு கண்ணாடி போடுறாங்க. 2ன்றது இன்னைக்கு நடைமுறையில எல்லோருக்குமே அதிகமா பார்வை நல்லா வலுப்பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அதே புக் ரீடிங்க நம்ம என்ன பண்றோம்னா நம்ம செல்போன்ல பாக்குறோம் போது டெக்னாலஜி இன்னைக்கு என்ன ஆச்சு, இம்ப்ரூவ் சொல்லிடலாமா? நீங்க டெக்னாலஜில எதையுமே பார்க்காதீங்கன்னு சொல்ல முடியாது. பக்கத்துல இருக்கக்கூடிய புள்ளி தான் இது. இந்த புள்ளியை ஐ ட்ரை ஆகுறவங்க, ஐ பிரஷர் இருக்கிறவங்க, ஐஸ்ல எனக்கு ரொம்ப தண்ணி வடிஞ்சுகிட்டே இருக்கு, கண் எரிச்சல் இருக்கிறவங்க இந்த பாயிண்ட் என்ன கொடுக்கலாம்னா பிரஷர் கொடுக்கலாம். தினசரியுமே என்ன பண்ணலாம், இந்த பாயிண்ட பிரஷர் கொடுத்துக்கிட்டே வரும். போட்டு வச்சிருக்கோம்ல இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த புள்ளி, இந்த கண்ணுக்கான புள்ளியை பயன்படுத்தும் போது நீங்க ஒரு 5 மினிட்ஸ் ரிலாக்ஸா உட்கார்ந்துக்கிட்டு உங்க கண்ணை மூடிக்கிட்டு ஒரு டீப் பிரீத் இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணிக்கிட்டு இந்த பாயிண்ட நீங்க என்ன பண்ணணும், இப்படி பிரஷர் கொடுக்கணும். காய்கறி சூப்பா அவங்க குடிக்கலாம். ஏன் நான் குறிப்பிட்டு காய்கறின்னு சொல்றேன் அப்படின்னா, காய்கறியில தான் தாது உப்புக்கள் அதிகமா இருக்கு. சோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காய்கறிகள்ல தினமும் ஒரு சூப் நீங்க குடிச்சிட்டு வந்தாலுமே உங்க கண் பார்வையை நீங்க வலுப்பெற முடியும். நன்றி, வணக்கம்.